உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? வீரசேகரன் சேனாபதி, அதாவது நம்ம இந்தியன் தாத்தா, கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக தன்னோட மகனையே கொண்டுட்டு நாட்டை விட்டே தப்பிச்சு போன இந்தியன் தாத்தா, அவரு போன காலத்தை விட அதிகமா பெருகி இருக்கிற ஊழலை ஒழிக்க மறுபடியும் வர்மக்கலையை கையில எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குறாரு. வர்மத்தை போட்டு இந்தியன் தாத்தா இந்தியால மாற்றத்தை கொண்டுட்டு வந்தாரா, இல்ல இந்தியன் தாத்தாக்கே இந்தியன் மக்கள் விபூதி அடிச்சாங்களா அப்படிங்கிற கதையை சொல்லக்கூடிய இந்த படம் தான் இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல பார்க்கிங் டாக்ஸ்ங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கிற சித்ரா அரவிந்தன், ஜெகன், பிரியா, ரிஷிங்கிற 4 இளந்தாரி பசங்களை காட்டுறாங்க. இந்த ஊர்ல நடக்கிற அநியாயம் அக்கிரமங்கள் எல்லாம் கலாய்ச்சி அனிமேஷனையும் லைவ் ஆக்ஷனையும் கலந்து யூடியூப்ல போடுறது தாங்க இவங்களோட வேலை. அதை பண்ணா சீர்கிட்டு இருக்கிற சமூகத்தை சீர்திருத்திடலாம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போடுற உழைப்புக்கு ஏத்த மாதிரி வியூஸும் லைக்ஸும் சும்மா பிச்சுக்குது. ஆனா இதனால ஏதாவது மாற்றம் நடந்துச்சான்னு கேட்டா ஒன்னும் நடக்கலன்னு தாங்க சொல்லணும். மாநகராட்சியில குப்பல்ற கான்ட்ராக்டுக்கு அரசாங்கம் ஒதுக்குற பணத்துல 3/4 அரசியல்வாதி அரசு அதிகாரிகளும் ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல அவனுங்க இருக்கிற இடத்த மட்டும் சுத்தமா வச்சுக்கிறானுங்க. இதை கலாய்ச்சி ஒரு வீடியோவா போட்டா அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கும் போதே பிரியாவோட பக்கத்து வீட்டுக்காரன் பொட்டி எடுத்துக்கிட்டு பின்வாசல் வழியா ஓடிட்டு இருக்கிறான். எங்கடா ஓடுறான்னு எட்டி பார்த்தா அவனோட அப்பா 1000 கோடிக்கு மேல சொத்து சேர்த்துட்டாருன்னு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முன்வாசல் வழியா அவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரி, அவர் ஜெயில சொகுசா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் வைரல் ஆகுது. இந்த சமயத்துல கல்விக்காக வங்கியில வாங்கின கடனை வேலை இல்லாத காரணத்தால ஒரு பையன் 2 மாசம் கட்டாம இருந்திருக்கிறான். அப்போ அவனோட வீட்டுக்குள்ள புந்த சில ஆளுங்க அவனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் மத்தியிலே வச்சு அவன் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறானுங்க. ஆனா அதை பண்ணது வங்கிக்காரனுங்க இல்லைங்க. இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு கட்டாம இருக்கிறவங்க கிட்ட வசூலிக்கிறதுக்காக இருக்கிற ஏஜென்ட்டுங்க. இந்த ஏஜென்சியை அமித் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறானுங்க. கூடிய சீக்கிரமா கடனை கட்டலனா அவனோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் போட்டோ எடுத்து நெட்ல போட்டுருவோன்னு அசிங்கமா திருட்டு வேற போறானுங்க. இதை பார்த்து கலங்கின பசங்க மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு விடுறானுங்க. அதுவும் வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் சித்ரா ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக எஜுகேஷன் ஆபீஸ்க்கு வரான். அப்போ அவன் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு மாடியில இருந்து குதிச்சிருது. ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு அங்க வந்து போலீஸ் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா அந்த பொண்ணு போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து மாட்டிக்கிச்சு, அதனால கீழே குதிச்சிருச்சுன்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா டீச்சர் வேலைக்கு லஞ்சம் கேட்டதை போட்டு கொடுத்ததுக்காக அதிகாரிகள்லாம் இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்திட்டாங்கன்னு அந்த பொண்ணோட தம்பி சொல்றான். அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் அந்த சம்பவத்தை வீடியோவா போட்டு விடுறாங்க. வழக்கம் போல அதுவும் வைரல் ஆகுது. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இறந்துடுது. அதுல கடுப்பான பசங்க அந்த அதிகாரியை தூக்கி ஜெயில போடணும்னு போராட்டம் பண்றாங்களா. ஆனா போலீஸ்காரனுங்க பசங்களை பிடிச்சி ஜெயில போட்டுறானுங்க. இந்த சித்ராவோட காதலி திஷா ஒரு பணக்காரிங்க. அதனால அவங்க 4 பேரையும் வெளியே எடுத்துறா. ஆனா நாக்க புடுங்கிற மாதிரி அசிங்கமா கேக்குறா. ஏன்னா இவங்க போட்ட வீடியோ வைரல் ஆனதுல ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினரால கைது செய்யப்பட்ட அதிகாரி அன்னைக்கு சாயங்காலமே வெளியே வந்திருக்காரு. குப்பையை பத்தி இவங்க போட்ட வீடியோ எடுக்க சொல்லி அரசியல்வாதிகள் எல்லாம் பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த கல்வி கடன் வாங்கின பையன், நான் படிச்ச படிப்புக்கும் வேலை கிடைக்கல, என்ன அந்த அமித் குரூப் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கன்னு ரயில் முன்னாடி விழுந்து இறந்துடுறான். அதை காட்டுன திஷா இப்படி ஒன்னதுக்கும் உதவாத வேலையை ஏன்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அசிங்கமா திட்டிட்டு போறா. பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்படி நம்ம செஞ்ச எதுவுமே வேலைக்காகலையே, நம்மளால எதையுமே மாத்த முடியாதா அப்படின்னு பசங்கெல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாத்தையும் மாத்த இந்தியன் தாத்தாவால மட்டும்தான் முடியும்னு சித்ரா சொல்றான். அவர் அப்பவே தாத்தாடா, இப்ப எப்படி அவர் உயிரோட இருப்பாரு அப்படின்னு ஜெகன் கேட்க, அவர் வெரி வெரி ஸ்ட்ராங் தாத்தாடா, கண்டிப்பா ஒரு உயிரோட தான் இருப்பாரு அப்படின்னு சித்ரா சொல்றான். அதோட நடந்துட்டு இருக்கிற கொடுமைகள் எல்லாம் போட்டு கம்பேக் இந்தியன் சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறானா. அவன் போட்ட ஒத்த ட்வீட் தீயா பரவி கம்பேக் இந்தியன் மொத்த இந்தியாவும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதால கம்பேக் இந்தியன்ங்கிற டேக் உலகம் ஃபுல்லா ரீச் ஆகுது. அதை பார்த்த என்ஆர்ஐ ஒருத்தன், நான் அவர் ஒரு மளிகை கடையில பார்த்தப்பா, சுபாஷ் சந்திர போஸ் காணாம போன தாய்ப்பேல தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றான். சூப்பரா தம்பி, உடனே அவர் தேடி பிடிச்சி சீக்கிரமா இந்தியாவில நடந்துட்டு இருக்க அவலத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு பசங்க சொல்ல, அவனும் தாத்தாவை தேடி கண்டுபிடிச்சு வரான். தாத்தா அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வர்ம கலக்கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்தியாவில நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் சொல்றானா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான்டா தம்பி இருக்கேன் அப்படின்னு சொன்ன தாத்தா இப்பதான் ஒருத்தனுக்கு ஃப்ரெஷ்ஷா வர்மத்தை போட்டுட்டு வந்திருக்கிறதா சொல்றாரு. கல்வி கடன் கட்ட முடியாம ஒரு பையன் தற்கொலை பண்ணி இறந்தான்ல, அதுக்கு காரணமான அமித்துக்கு தான் தாத்தா வர்மத்தை போட்டிருக்கிறாரு. இந்த அமித் சரியான கேடி பையங்க. அதிகாரிங்க அரசியல்வாதிங்கன்னு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ண போறதா சொல்லி பெருசா கடன் வாங்குவான். ஆனா ஒழுங்கா வியாபாரம் பண்ணாம பணத்தெல்லாம் இவன் சுருட்டிக்கிட்டு கம்பெனி திவாலாயிருச்சுன்னு இழுத்து மூடி அதுல வேலை பார்க்குற எல்லாரையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துருவான். அந்த மாதிரி இப்ப இவன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் தான் கடன் வாங்கிட்டு கட்டாம இருக்கிறவங்க கிட்ட இருந்து அடியாளுங்களை வச்சு வசூல் பண்றது. இந்த பக்கிய வாங்கின கடனை கட்டாம நாடு நாடா சுத்திட்டு இருக்கான். ஆனா வாழ்க்கையில முன்னேறதுக்காக கடன் வாங்கின
ஏழைகளுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஊரே அடிச்சு உலையில போட்ட காசுல கேலண்டருக்கு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அதுக்கு போஸ்ட் கொடுக்க வந்த குஜிலிங்களை கப்பல்ல கூட்டு போய் குஜால் பண்ணிட்டு இருக்கானா. அதை பார்த்த இந்தியன் தாத்தா செம்ம காண்டாயிடுறாப்ல. இறா அவனுக்கு ஒரு வர்மத்தை போடுறேன்னு எலக்ட்ரீஷியன் விஷயத்துல வந்தவரு காவலுக்கு நின்றுட்டு இருந்தவனுக்கு எல்லாம் வர்மத்தை போட்டு மாக்கிட்டு அந்த குஜால் மன்னனுக்கும் ஒரு வர்மத்தை போட்டு விட்டுடுறாரு. தாத்தா முன்னாடி மாறலங்க, இப்ப வகை வகையா வர்மம் கத்துட்டு வந்திருக்கிறாப்ல. அந்த பயலுக்கு பொம்பளைங்க மாதிரி நடந்துக்கிற ஒரு வர்மத்தை போட்டு, ஏண்டா ரஸ்கல் ஊரடிச்சு உலையில போட்டுட்டு இங்க கேலண்டர் கேர்ள்ஸ் கூட குஜாலா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கத்தியாலே ஒரு சொருகிட்டு போயிடுறாப்ல. இப்படி தன்னோட மிஷனை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டதா அந்த என்ஆர்ஐ கிட்ட சொன்ன தாத்தா, நோய் முத்திரப்பதான் கண்ணா மருந்து கொடுக்கணும், இப்போ இந்தியாவுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்தியன் தாத்தா திரும்ப வராருன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாப்ல. என்ஆர்ஐ இந்த விஷயத்த பசங்க கிட்ட சொன்னோன்னா பசங்க ஒரே குஷி ஆயிடுறாங்க. இந்த சமயத்துலதான் தாய்ப்பையில செத்து கிடந்த குஜால் மன்னனை பத்தி அந்த ஊர் போலீஸ் இந்தியன் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா தாத்தா அவனை குத்தி போட்டுட்டு அவனோட வயிற்றுல ஆமையை கவுத்து போட்டு ஹிந்தியில ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாப்ல. அதை பார்த்த சிபிஐ ஆபீசர் சிம்மா அதை கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறான். மக்களை விழுங்கும் உனக்கு மண்ணில் இடம் எதற்குன்னு 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் தாத்தா எழுதி வச்ச அதே வாசகம் வருது. அந்த இந்தியன் தாத்தா திரும்ப வந்துட்டாரு, இந்த தடவை நான் அவரை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சிம்மா சபதம் எடுக்கிறான். எதுக்குடா இவன் இப்படி ஒரு சபதம் எடுக்கிறான்னு பார்த்தா 28 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவை பிடிக்க முடியாம கோட்டை விட்டாரே கிருஷ்ணசாமி, அவரோட புள்ளியாண்டா தாங்க இந்த சிம்மா. அப்பா ரிட்டையர் ஆனதால மகன் இப்ப அவரை பிடிச்சே தீர்வுன்னு சபதம் போட்டிருக்கான். இவன் சபதம் போட்ட நேரம்னு பார்த்து தாத்தா அவரோட தாய்ப்பை தோஸ்தோட பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அவரை மாதிரியே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு வராரு. அவர் இந்தியாவுக்கு வர விஷயம் எப்படியோ சிம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அந்த விஷயத்த அவனோட அப்பா கிட்ட சொன்னவன், நீங்க பிடிக்காம விட்ட தாத்தாவை நான் இன்னைக்கு பிடிக்க போறேன்ப்பான்னு சொல்றான். இர்ரா மகனே நானும் அவன் கூட வரேன்னு அவரும் அவங்க கூட கிளம்பி வந்துடுறாரு. ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பெரிய போலீஸ் படையோட ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க சிம்மா நம்ம விவேக் சார்னு எல்லாரும் மொத்த ஏர்போர்ட்டையும் சலடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்தியன் தாத்தா தாய்ப்பே தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வராப்ல. மேக்கப் போட்டு 9 மணி நேரத்துக்கு மேல ஆனதால பேர்வை உள்ளாரியே சொட்டி ஒரு இடம் மட்டும் கொப்பள மாதிரி ஆயிருக்குது. அதை வச்சு கண்ட்ரோல் ரூம்ல இருந்த சிம்மா தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சாரான். இருந்தாலும் அவன் கீழே இறங்கி வரத்துக்குள்ளே கிருஷ்ணசாமியை தாத்தாவை லாக் பண்ணிடுறாரா. ஒட்டுமொத்த போலீஸும் தாத்தாவை சுத்து போட்டுடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஏர்போர்ட் கூரையில இருந்து கண்ணாடி கீழே விழுந்து நொறுக்குது. அந்த கேப்ல தாத்தா சிம்மாவோட துப்பாக்கியை பிடிங்கி கிருஷ்ணசுவாமியை லாக் பண்ணிடுறாப்ல. இங்க பாருங்க பராண்டிங்களா, நான் இவர் இப்படியே பணைய கைதி அழைச்சிட்டு போறேன், நான் தப்பிக்கிற வரைக்கும் ஒருத்தனையும் பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொன்ன தாத்தா எல்லாருக்கும் டேகா கொடுத்துட்டு தப்பிச்சிடுறாரு. கடைசியா பெசன் நகர் பீச்சுக்கு வந்து இறங்கினவரு கிருஷ்ணசாமியால 2 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஒரு வர்மத்தை போட்டு விடுறாப்ல. அதோட அவரு போனை வச்சு எதுக்காப்புல இருந்த சுபாஷ் சந்திர போஸ் சிலையோட ஒரு செல்ஃபி எடுத்து ராத்திரி 7 மணிக்கு FBல லைவ் வர போறதா ஒரு போஸ்டர் போட்டு விடுறாப்ல. அந்த போஸ்ட் டப்புன்னு நாடு முழுக்க ட்ரெண்டிங் ஆயிடுதுங்க. அதை பார்த்து ஒரே குஷியான நம்ம பசங்க, தாத்தா வராரு 7 மணிக்கு வராரு 7:30 தர போறாருன்னு ஆட்டம் போட ஆரம்பிச்சிடறானுங்க. அன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நாடே அடங்கி போய் டிவியும் போனையும் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்தியன் தாத்தாக்காக காத்துட்டு இருக்காங்க. சரியா தாத்தா லைவ்ல வந்துடுறாப்ல. நான் 40 வயசுக்கு மேல இருக்கிற தருதலைங்க கிட்ட எல்லாம் பேசுற மாதிரியே இல்ல. ஏண்டா நீங்க எல்லாம் இளைஞர்களா இருக்கும் போது லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்கடான்னு பல மர்டர்களை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போனா, நான் போன கேப்ல அப்ப இருந்ததை விட மொத்த நாட்டி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. லட்சத்துல பொருளிட்டு இருந்த ஊழலை இப்ப லட்சம் கோடியில பொருள வச்சிருக்கீங்களா. இந்த தடவை என் ஒருத்தனால மட்டும்லாம் ஊழல் கூட போராட முடியாதுப்பா. ஏன்னா ஊழல்வாதிகள் ஒவ்வொரு வீட்லயும் வளர்ந்துருக்காங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இளைஞர்கள் மட்டும்தான்ப்பா. அவங்களால மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். ஏன்னா அவங்க எல்லாரோட வீட்லயும் கண்டிப்பா ஒரு ஊழல்வாதிங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காமிங்க, அப்பதான் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்ட ஊழல்வாதிகளுக்கெல்லாம் அவங்க பசங்களை பார்த்தே லைட்டா அள்ளு விடுது. ஆனா தாத்தா பேசுனதை கேட்டு பொதுசானெல்லாம் செம காண்டாயிடுறாங்க. இவரு வந்து நாட்டை சுத்தம் பண்ணுவார்னு பார்த்தா இவரு தொடப்பத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு, இது தேராதுப்பு அப்படின்னு பாதி பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. மிஞ்சி இருக்க ஆளுங்க கிட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி போட போறதா சொன்ன தாத்தா ஒருத்தரை வீல் சேர்ல கட்டி எடுத்துட்டு வர்றாரு. அது வேற யாரும் இல்லைங்க, லஞ்சம் வாங்கியே 1200 கோடி சேர்த்துட்டாருன்னு காலைல கைது பண்ணி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதே அதிகாரி தான். அவரு நம்ம பிரியா வீட்டுக்கு பக்கத்துல குடுத்தனா இருக்காரு. ஏற்கனவே தாத்தா அவருக்கு பாட்டு பாடுற ஒரு வர்மத்தை போட்டு இங்க தூக்கிட்டு வந்திருக்கிறாப்ல போல. அந்த ஆளு சூப்பர் சிங்கர் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாட்டு பாடியே செத்து போறதுதான் தாத்தா இப்ப போட்டிருக்கிற வர்மத்தோட ஸ்பெஷாலிட்டியாம். இவரை எல்லாருக்கும் சாம்பிளா காட்டின தாத்தா, ஒழுங்கா லஞ்சம் வாங்கி சேர்த்த பணத்தெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா நான் ரெய்டு வருவேன், உங்களுக்கு வர்மம் போடுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆகஸ்ட் 15க்குள்ள இவங்க எல்லாரையும் களை எடுக்கணும்னு சொல்றாரு. இவரு இவ்வளவு நேரமா ஸ்பீச் கொடுத்திருந்த லொகேஷனை சிபிஐ எவ்வளவு முயற்சி பண்ணியும் ட்ராக் பண்ணவே முடியல. அப்ப சிம்மா தாத்தா பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி சுதந்திர இந்தியால முதலா எத்தனை தேசிய கொடி இருக்கிறத பார்த்துட்டு அவர் கண்டிப்பா செக்ரட்டரியேட் மியூசியம்ல தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சு ஆளுங்களோட அங்க வரான். ஆனா அதுக்குள்ள தாத்தா பின்வாசல் வழியா தப்பிச்சிடறாப்லையா. நாக்கு தள்ளி கிடந்த செக்யூரிட்டியும் பாட்டு பாடிட்டு இருக்க சூப்பர் சிங்கரையும் ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு போயிடுறாங்க. இப்போ தாத்தா செஞ்சுட்டு போன சம்பவத்தால
நம்ம பசங்கெல்லாம் அவங்களோட அம்மா அப்பாவே வேவு பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. சித்ராவோட அப்பா லஞ்ச ஒழிப்பு துறையில அதிகாரியா இருக்காரு. அவர்கிட்ட 2 பேர் ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்கறதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அவங்க கிட்ட கெமிக்கல் போட்ட பணத்தை கொடுத்த சித்ராவோட அப்பா அதை போய் அந்த அதிகாரி கிட்ட கொடுக்க சொல்றாரு. அதை அந்த அதிகாரி வாங்கும் போது சரியா அவரை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. உடனே அந்த அதிகாரி சித்ராவோட அப்பாவை தனியா கூப்பிட்டு போய் அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் தரதா சொல்லி பிரச்சனையா மூடி மறைக்க சொல்றான். ஏண்டா லஞ்ச ஒழிப்பு துறைக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா, நடரா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சித்ராவோட அப்பா அவனோட புறமண்டையிலே தட்டி எழுதிட்டு போயிடுறாப்ல. இவ்வளவு சம்பவத்தையும் ஒழிஞ்சு நின்று படம் பிடிச்சிட்டு இருந்தா சித்ராக்கு, ச்சே நம்ம அப்பாவை போய் நாமளே சந்தேகப்பட்டோமே அப்படின்னு ஒரே குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி நான் போய் உங்களை சந்தேகப்பட்டுட்டேனேப்பான்னு மன்னிப்பு கேட்கிறான். விட்றா அப்படின்னு அவரும் பயல பெருந்தன்மையா மன்னிச்சிடறாப்ல. அதே நேரம் பிரியாவும் சப் ரெஜிஸ்டரா இருக்கிறவரோட அம்மாவை வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காய்கறி கூடையில லஞ்ச பணத்தை எடுத்துட்டு வந்த அந்த அம்மாவோட கிளர்க்கு அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கிற சகலகலா வல்லவன் சதுப்பு நிலத்துல காலேஜ் கட்ட பட்டா போட்டு கொடுக்கணும்னு சொல்றாப்ல. சரின்னா அந்த அம்மா சகலகலா வல்லவனுக்கு காலை போடுறாங்க. தாத்தாக்கு பயந்து வர்ம கலை கத்துக்கிட்டு இருந்த சகலகலா வல்லவன் பட்டுன்னு போன் எடுத்து சொல்லுங்க மேடம்னு கேக்குறான். ஏன்பா சகலகலா வல்லவா, இந்த சதுப்பு நிலத்துல தான்ப்பா சென்னைக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊறுது, அதோட அந்த இடங்கள் தான் சென்னைக்கு வெள்ளம் வரப்பெல்லாம் அதை தாங்கி பிடிக்குது. அப்படி இருக்கும்போது இப்படியே இந்த இடத்தெல்லாம் துது பட்டா போட்டா என்ன பாகிறது அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா கேக்குறாங்க. அதை ஈடுகட்டுற மாதிரி பெரிய அமௌண்டா பண்ணிக்கலாமா அப்படின்னு சகலகலா வல்லவன் சொல்றான். தண்ணியாச்சு வெள்ளமாச்சு பசங்க படிச்சு முன்னேறினா தானே நாடு வளரும் அப்படின்னு அம்மா ஒரே அடியில பல்ட்டி அடிச்சிடறாங்க. அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த பிரியா பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இ-சேவை மையத்துல வேலை பார்க்குற ஜெகனோட மாமா 50 ரூபா வாங்க வேண்டிய ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் 300 ரூபா வாங்கிட்டு இருக்காப்ல. இதுல எப்படிப்பா சம்பாதிக்க முடியும்னு ஜெகன் கேட்டா, சிறு துளி தாண்டா மச்சான் பெருவெல்லம், ஒரு சர்டிபிகேட் கேட்டமோ 250 ரூபா தான், ஆனா ஒரு நாளைக்கு 500 சர்டிபிகேட் வருதே, அப்ப வாரத்துக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாரு அப்படிங்கிறாரு. ஐயோ மாமா இப்பெல்லாம் பண்ண மாட்டிக்க மாட்டேன், நேரடியா பண்ணா மாட்டிப்பேன் தான், அதுக்காக தானே ஒரு ஏஜென்ட் வச்சிருக்கிறேன், அவன் பணத்தை வாங்கிட்டு அப்ளிகேஷன் எல்லாத்துலயும் புள்ளி வச்சு அனுப்புவான், அப்படி புள்ளி வச்சு வர அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுருவேன், புள்ளி இல்லாத பேப்பர்லாம் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மொத்தத்தையும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாப்ல. அது எல்லாத்தையும் பேனா கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் ஹைவேல தாபா வச்சிருக்கிற தன்னோட சொந்தக்காரரை பாக்கிறதுக்காக ரிஷி வரான். மாமாவை லெஜண்ட் சரவணா மாதிரி வச்சு விளம்பரம் எடுக்க போறதா சொல்லி அந்த ஹோட்டல்ல தயாரிக்கப்படுற தரமற்ற உணவுகளெல்லாம் படம் பிடிச்சிடுறான். இந்த ஆளு ஹோட்டலுக்கு பயணிகளை அழைச்சிட்டு வர டிரைவருங்களுக்கு எல்லாம் இலவசமா நல்ல சாப்பாடு தான் போடுறான், ஆனா பயணிகளுக்கு தான் காசை வாங்கிட்டு கண்ட கருமாந்திரத்தையும் போட்டுட்டு இருக்கான். இப்படி பசங்க 4 பேரும் அவங்களோட சொந்தங்களே வேவு பார்த்து ஆதாரங்களை சேகரிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்தியன் தாத்தா குஜராத்ல நடக்கிற ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு வராரு. ஊர்ல இருக்கிற மலைங்களெல்லாம் குடைஞ்சி பெரிய பணக்காரனா இருக்கிற அந்த பணக்காரன் அந்த ஆளோட வருங்கால மாப்பிளைக்கு இடைக்கிடம் தங்க தராங்க. ஆனா அதுவும் பத்தாது, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்க வைர நெக்லஸ் கேக்குறானுங்களா, தோ எடுத்துட்டு வரேன்னு தங்கத்தாலே செய்யப்பட்ட அவனோட கஜானாக்கு வந்தவன் சுச்சா போறதுக்காக அங்க இருக்கிற டாய்லெட்டுக்கு போறான். அங்க இருக்கிற டாய்லெட் கூட தங்கத்துல இருக்குது. அப்ப நம்ம தாத்தா இந்த பையன் உள்ளார வரும்போதே வந்திருப்பாரு போல, கக்கூஸ்ல இருந்து வெளியே வந்து அவனுக்கு வர்மத்தை போட்டு குதிரை மாதிரி ஓட விட்டுறாரு. ஏண்டா மலை முழுங்கி ஊர்ல இருக்கிற மலையெல்லாம் நோண்டி போட்டுட்டு தங்கத்திலே கக்கூஸ் கட்டியா வச்சிருக்கிற, இப்ப நான் போட்டிருக்க வர்மத்தால நீ நிக்க முடியாம குதிரை மாதிரி ஓடியே சாக போறடா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுடுறாரு. வெறி பிடிச்ச குதிரை மாதிரி ஒரு முழுக்க சுத்தின அந்த பணக்காரன் கொஞ்ச நேரத்திலே மூக்குல இருந்து ரத்தம் வழிஞ்சு பாலத்துல இருந்து கீழே விழுந்து செத்துறான். அவனோட சொந்தக்காரங்களால கூட காப்பாற்ற முடியல. இந்த கொலையை பத்தி கேள்விப்பட்ட சிம்மாவும் விவேக் சாரும், என்ன தாத்தா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா லெவல்ல கொலை பண்ணிட்டு இருக்காரு, அப்பனா இவர் இப்போ பேன் இந்தியனா அப்படின்னு குஜராத்துக்கு வராங்க. ஆனா தாத்தா எப்படி குஜராத்துக்கு வந்தாரு, எப்படி கொலையை பண்ணாருன்னா உங்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. இப்படி ஊரு விட்டு ஊர் வந்து தாத்தா கொலை பண்ணிட்டு போயிருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு லோக்கல்ல இருக்க யாரோ தான் உதவி இருக்கணும் அப்படின்னு சிம்மா நினைக்கிறான். அதனால சமீபத்துல தமிழ்நாட்டுல இருந்து இந்த ஊருக்கு வந்த கால்ஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண சொல்றான். இன்னொரு பக்கம் திஷாக்கு சித்ரா கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருதுங்க. அதுல ஒரு பொண்ணு அழுதுகிட்டே அவளோட போலி டாக்டர் அண்ணன் தன்னோட அம்மாவை கொண்டுட்டதா பேசியிருக்கிறா. இந்த திஷாவோட அண்ணன் அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்றேன்னு முதுகுல ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கான். அங்க எவ்வளவு தேடி அப்பண்டிஸ் கிடைக்காததால அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணும் போதுதான் அது வயிற்றுல இருக்குங்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆபரேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியாம யூடியூபை பார்த்து பண்ணியிருக்கிறானா. அதுல அந்த அம்மா செத்தே போயிடுறாங்க. அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவோட பொண்ணு எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களாடான்னு கதறி இருக்கிறா. ஆனா அது பெரிய ஆஸ்பத்திரிங்கிறதுனால நடந்த விஷயத்தையும் மூடி மறைச்சிட்டானுங்க. அந்த வீடியோவை பார்த்து கலங்கின திஷா படிக்கிறதுக்கே தகுதி இல்லாத இந்த பையல கோடி கோடியா பணத்தை கொடுத்து டாக்டர் ஆக்கி அது பத்தாதுன்னு சர்ஜன் ஆக்கி இப்படி இன்னைக்கு இவனை கொலகாரன் ஆக்கிட்டீங்களேன்னு அவனோட அம்மா அப்பாவை ஏறியர்னு ஏறா. அதுல கடுப்பானவங்க அவன் கண்ணத்திலே ஒரு போடு போட்டு 1000 பேரை கொன்னாதான் அரை வைத்தியம் ஆக முடியும் அப்படின்னு
சத்தமும் பேசுறாங்க. அப்பனா நீங்க 2 பேரும் அவங்க கிட்ட வைத்தியம் பாப்பீங்களான்னு கேக்குறாளா. நாங்க எப்படிமா அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுன்னு பெருசுங்க ரெண்டும் அமைதி ஆயிடுதுங்க. இந்த சமயத்துலதான் இந்தியன் தாத்தா பஞ்சாப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட உயர் அதிகாரிக்கு வர்மம் போடுறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கே மார்வேஷத்துல வராரு. என்னதான் அந்த ஊர் அரசாங்கம் அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்வு வச்சாலும் இந்த பைய காசை வாங்கிட்டு தகுதியே இல்லாத தற்கொலை பசங்களெல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அதுல சம்பாரிச்ச காசுல செவ்வாய் கிரகத்துல ஒரு நிலத்தை வாங்கி போட்டவன் அங்க போய் வாழ்றதுக்காக இங்க 0 கிராவிட்டில பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்டா டேய், காசை வாங்கிட்டு கண்ட கபோதிங்களெல்லாம் அதிகாரிகளாக்கி விட்டுட்டு செவ்வாய் கிரகத்துக்கா போக பாக்குறேன், இறி உன்னை பரலோகத்துக்கே அனுப்புறேன் அப்படின்னு தாத்தா கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்களெல்லாம் வர்மத்தை போட்டு மயக்கிட்டு அவரும் ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு மிதந்துகிட்டே வந்து அந்த அதிகாரிக்கு ஒரு வர்மத்தை போட்டு விட்டுறாப்ல. அந்த வர்மத்தை போட்டா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் எச்சு வழியா வெளியே வந்து சில மணி நேரங்களே அவங்க செத்துருவாங்களாம். இப்படி அந்த ஆளுக்கு போட்டிருக்க வர்மத்தை பத்தி புளி போட்டு விளக்குன தாத்தா, செங்குருதியை குடிக்கிற உனக்கு எதுக்குடா செவ்வாய் கிரகத்துல இடம் அப்படின்னு அவன் விட்ட எச்சிலாலேயே 0 கிராவிட்டில எழுதி வச்சுட்டு போயிடுறாப்ல. அந்த சமயத்துலதான் தாத்தா பேச்ச கிட்ட நம்ம பசங்க தங்களோட சொந்தங்களையே சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. சட்டு புட்டுன்னு அதிகாரிங்களாம் வந்து அவங்கள கைது பண்ணிடுறாங்களா. எல்லாரும் செம்ம காண்டாயிடுறாங்க. நீ எல்லாம் எனக்கு பொண்ணே இல்லடின்னு பிரியாவோட அம்மா சாபம் விட்டுட்டு போக இப்படி பாம்புக்கு பால் வாத்துட்டேனேன்னு ஜெகனோட மாமா கதறிட்டு போறாரு. இவங்களுக்கெல்லாம் மேல ரிஷியோட மாமாவுக்கு 1 வருஷம் சிறை தண்டனையே கோர்ட்ல கொடுத்துட்றாங்க. நம்ம பசங்க மட்டும் இல்லைங்க, தாத்தா பேச்சை கேட்டு பல ஸ்டேட்ல இருக்கிற இளந்தாரி பசங்கள்லாம் அவங்களோட அண்ணன் அப்பா புருஷன்னு எல்லாரையும் அதிகாரிங்க கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இதுக்கெல்லாம் மேல நம்ம சித்ரா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியான தன்னோட அப்பாவையே லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போட்டு கொடுத்துட்றான். ஏன்பா இவன் தானப்பா இவனோட அப்பா நல்லவர்னு கலங்கினா அப்புறம் எதுக்காக போட்டு கொடுத்தான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. புரியுது, சித்ராவோட அப்பா நம்ம நினைச்ச மாதிரி நல்லவர்லாம் இல்ல. அவர் லஞ்சம் வாங்கறதுக்கே ஒரு தகுதியை உருவாக்கி வச்சிருக்காரு. வாங்கினா பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட மட்டும் பெத்த அமௌண்டா தான் லஞ்சம் வாங்குவாராம், இல்லனா வாங்க மாட்டாராம். சரி, அப்படி யாருகிட்ட தான் லஞ்சம் வாங்கி பையன்கிட்ட தொக்கா மாட்டினாருன்னு பார்த்தா ஒரு அப்பாவி பொண்ணோட சாவுக்கு காரணமான அதிகாரியை கைது பண்ண சொல்லி சித்ரா போராட்டம் பண்ணால அந்த அதிகாரி கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணு வேலைக்கு லஞ்சம் கேட்டப்ப அதால முடிஞ்ச காசெல்லாம் புரட்டி கொடுத்துருக்குங்க. ஆனா அந்த அதிகாரி அது பத்தாதுன்னு இன்னும் லஞ்சம் கேட்டதால அந்த பொண்ணு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியான சித்ராவோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்குது. அவரும் வழக்கம் போல அந்த அதிகாரியை கையும் களவுமா பிடிச்சிருக்காரு. ஆனா அந்த பையன் பெரிய அமௌண்டா தரேன்னு பேரம் பேசியிருக்கிறான். அந்த பொண்ணுக்கு அடுத்த வாரம் போஸ்டிங் வந்துடும் சொல்லி அதை அனுப்பி வச்சுட்டு காசை வாங்கிட்டு அந்த அதிகாரியை விட்டுருக்காரு. ஆனா இந்த அதிகாரி பையன் அந்த பொண்ணை சும்மா விடுற மாதிரி இல்லைங்க. அடுத்த வாரம் வேலை கேட்டு வந்த அந்த பொண்ணோட சர்டிபிகேட்லாம் போலின்னு சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டான். அந்த அவமானத்துல தாங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கிறா. அதோட காலையில உள்ளார போயிட்டு சாயங்காலமே வெளியே வந்தாரே சூப்பர் சிங்கர், அவரையும் காசை வாங்கிட்டு சித்ராவோட அப்பா தான் வெளியே விட்டுருக்காப்ல. இது எல்லாத்தையும் பிரியாவோட அப்பா உன் அப்பா மட்டும் ஒழுங்கான்னு கேட்டு போட்டு கொடுத்துருக்காப்ல. உடனே பையன் சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் விசாரிச்சு அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பாவையே லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆன எல்லா பெத்தவங்களையும் மாதிரி இதெல்லாம் நான் உனக்காக தானடா மகனே பண்ணேன் அப்படின்னு சித்ராவோட அப்பா கேட்கிறாரு. அது எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கி பண்ணுங்க நான் கேட்டனா அப்படின்னு மத்த பசங்க மாதிரி சித்ரா சொல்றானா. அதுக்கு மேல பேச முடியாம நின்னுட்டு இருந்தவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்தால உடஞ்சு போன சித்ராவோட அம்மா அப்பாவையே காட்டி கொடுத்துறியடா பாவின்னு அவனை வெளியே போக சொல்லிடுறாங்க. அவனும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். சித்ராக்கு மட்டும் இல்லைங்க, மத்த பசங்களுக்கும் இதே கதிதான். 4 பேரும் ஆபீஸ்ல ஒன்னா உட்காந்து அவங்களோட பெத்தவங்க எல்லாம் கைது செய்யப்படுறத கண்ணீரோட நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்தியன் தாத்தா கிட்ட இருந்து பசங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. பசங்களுக்கு சலாம் போட்ட தாத்தா, உங்களை மாதிரியான இளைஞர்கள் தாண்டா பேர பசங்களா இந்தியாவுக்கு வேணும். நீங்க பண்ண அந்த தியாகத்துக்காக நாளைக்கு நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு பசங்களுக்கு எல்லாம் ஒரே குஷியாயிடுது. அடுத்த நாள் தாத்தாவை பார்க்க போறதுக்காக பரிசெல்லாம் வாங்கிக்கிட்டு டிப் டாப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பிரியாக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசின பிரியா பசங்களை சித்ராவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராளா. எதுக்காக நம்மள இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறான்னு எல்லாரும் குழப்பத்தோட கீழே இறங்குறாங்க. அப்பதான் புள்ளியே புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பின சோகத்துல சித்ராவோட அம்மா இறந்துட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதை கேட்ட சித்ரா கதறிக்கிட்டே உள்ளார போறான். அவனோட சொந்தக்காரங்களாம் அவனை உள்ளே விட மாட்டாங்க. அப்ப மனைவியோட இறுதி சடங்குக்காக போலீஸோட வந்த அவனோட அப்பா இப்படி அநியாயமா அவளை கொண்டுட்டியடான்னு அவனை செருப்பால் அடிக்கிறாரு. இந்த சித்ரா பயலுக்கு சின்ன வயசுல சரியா பேச்சு வராதாங்க. அவனுக்கு மட்டும் நல்லா பேச்சு வந்துருச்சுன்னா முட்டி போட்டுக்கிட்டே மலையேறி வரதா திருப்பதிக்கு அவனோட அம்மா வேண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பேச்சு வந்திருக்கு. வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக முட்டி போட்டுட்டே மலையேறி போறப்போ அவங்களோட கால்ல பயங்கரமா ரத்தம் வந்திருக்கு. அதை பார்த்தவன் இனிமே என் அம்மா பேரு தான் என் பேருக்கு முன்னாடி இருக்கணும்னு அரவிந்தங்கிற பேருக்கு முன்னாடி சித்ராங்கிற பேரை சேர்த்துக்கிட்டான். அதை ஞாபகப்படுத்தின அவனோட அப்பா அவளோட பேரெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லி அவனை கொல்லி கூட வைக்க விடாம பண்ணிட்டுறாரு. இப்படி நியாயம் தர்மம்னு பேசி அம்மாவை நானே கொன்னுட்டேனேன்னு சித்ரா கதற ஆரம்பிச்சிடறான். அப்ப சுடுகாட்டுல குப்பாள்ற ஆளு மாதிரி வந்த தாத்தா அவனோட இழப்புக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு. அதுல பையன் செம்ம காண்டாயிடுறான். போயா லூசு, நீ சொந்த புள்ளையவே கொண்ட ஒரு சைக்கோயா, உனக்கு எப்படியா என்னோட வழி புரியும்? உண்மையான உலகத்தை பத்தி புரிஞ்சிக்காம உன் பேச்சை கேட்டு நானே அம்மாவை கொன்னுட்டேன். உன்னை நான் தானே கம்பேக் இந்தியன்னு வர சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், கோ பேக் இந்தியன்
அப்படின்னு சொல்லி உடனே கோ பேக் இந்தியன் ட்வீட் போடுறான். அதை பார்த்துட்டு கூட இருக்கிற பசங்களும் கோ பேக் இந்தியன் ட்வீட் போடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்கள மாதிரியே சொந்தங்களை போட்டு கொடுத்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிற மொத்த பேரும் கோ பேக் இந்தியன் ட்வீட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுல தாத்தா அப்படியே கலங்கி போயிடுறாருங்க. அப்ப தாத்தாவை ட்ராக் பண்ணி ஆளுங்களோட அங்க வந்த சிம்மா தாத்தாவை சுத்து போடுறான். அவங்க எல்லாரும் வர்மம் ப்ரூஃப் சூட் போட்டிருந்ததால தாத்தாவால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. சரி நான் சரணடைஞ்சிடுறேன்னு தாத்தா தொப்பியை கீழே போட அதுல இருந்த குண்டு வெடிச்சு அந்த இடமே புகை மூட்டமாயிடுது. இப்படி எல்லாரும் மூஞ்சிலையும் புகையை போட்டுட்டு காம்பவுண்ட் செவரி எகிரி குதிச்ச தாத்தா அந்த தெருல மோனோ சைக்கிள் ஓட்டிட்டு வந்த ஒரு பையன் கிட்ட இருந்து சைக்கிளை புடிங்கிட்டு தப்பிச்சிடுறாரு. அப்பயும் போலீஸ் அவரை விடாம துரத்திட்டு வராங்க. அந்த சேசிங் நியூஸ்ல எல்லாம் வந்துருது. அதை பார்த்த ஊழல் பெரிச்சாலிங்கெல்லாம் இதுதான் இந்த ஆளை காலி பண்ண சமயம்னு அவரை எங்க பார்த்தாலும் அடிச்சு கொள்றதுக்கு தயாராகிறாங்க. இவனுங்க பார்த்தாதுன்னு தாத்தாவை கொள்றதுக்கு ஆளுங்களை அனுப்பின சகலகலா வல்லவன் பொதுமக்களையும் அவருக்கு எதிராக திருப்பணும்னு சித்ராவோட அம்மா அவரால் தான் செத்தாங்கன்னு நியூஸ் சேனல் எல்லாம் சொல்ல வச்சிடறான். அதை கேட்டுட்டு மக்களும் துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கெல்லாம் டேக்கா கொடுத்த தாத்தா முதல்ல போலீஸை மெட்ரோல சுத்த விட்டுட்டு தப்பிக்க பாக்குறாரு. அப்ப அந்த வில்ல அனுப்பின ஆளுங்க ஒரு ஃபேக்டரியில வச்சு அவர் சுத்து போட்டுறாங்க. நல்லா தடிமாடு கணக்கா வரிசை கட்டி வந்து தாத்தாவை அடிக்க பாக்குறானுங்க. ஆனா தாத்தா வர்மம் போட்டு அவனுங்க எல்லாரையும் சிலையாக்கிடுறாரு. நான் பெருசு எங்க கிட்டே சீன் காட்டுறியா, இப்ப நாங்க காட்டுறோம் பாரு சீனு அப்படின்னு எல்லாரும் சொக்காவை கீழே கட்டி போட்டுட்டு சிக்ஸ் பேக்ஸை காட்டுறானுங்க. சின்ன பசங்களா நீங்க மட்டும் தான் காட்டுவீங்களாடா, இப்போ நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொக்காவை கட்டின தாத்தா சிக்ஸ் பேக்ஸ் காட்டுறாரு. அதை பார்த்து அடியாளுங்களாம் மிரண்டு போயிடுறானுங்க. அதோட அவனுங்க எல்லாரையும் வர்மம் போட்டு காலி பண்ண தாத்தா அவனுங்க எல்லாம் பாதி பேரை குதிரை மாதிரி ஓட விட்டுறாரு. சரி சண்டை முடிஞ்சது தப்பிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் சீமா துரத்திட்டு வரானா. அவனை ஒரு இடத்துல சிக்க விட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாரு. அப்ப பொதுமக்களும் அவரால் பாதிக்கப்பட்டவங்களும் அவரை சுத்து போட்டுடுறாங்க. நாலா பக்கத்துல இருந்து சுத்து போட்டவங்க கல்லு கட்டை தக்காளின்னு எல்லாத்தையும் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப தன்னோட போலீஸ் படையோட வந்த சிம்மா போலீஸை வச்சு பொதுமக்களை கட்டுப்படுத்தி தாத்தாவை விலங்க போட்டு கூட்டிட்டு போறான். உங்களுக்காக போராடின என்னையவே ஏதோ நாய் மாதிரி அடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு தாத்தாக்கு ஒரே கஷ்டமா போயிடுது. ஆனாலும் தாத்தா தளர்ற மாதிரி இல்லைங்க. எப்ப ராவணன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப தாத்தாக்கு விளங்க மாட்டேன் விதப்புல சிம்மா வர்மம் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கேட்டேன். அதை பார்த்த தாத்தா கீழே கிடந்த சப்பாத்தி கட்டையை காலாலேயே எடுத்து அவன் முதுகுல விட்டு எரிஞ்சிடறாரு. சரியா பாயிண்ட் பார்த்து அடிச்சிருப்பாரு போல. பையன் கை காலெல்லாம் எடுத்து கீழே விழுந்துடுறான். உடனே அவனை சில போலீஸ்காரங்களாம் ஆம்புலன்ஸ்ல அழி போட்டு போறாங்க. தாத்தாவை ஜட்ஜு கிட்ட அழைச்சிட்டு போன விவேக் சார் அவருக்கு எந்த வர்மத்தையா போட்டேன்னு தாத்தா கிட்ட கேக்குறாரு. அது வினோத வர்மண்டா பேராண்டி, அதை மட்டும் நான் எடுத்துவில்லனா 7 மணி நேரத்துல அந்த பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் டாக்டர்ஸும் சொல்றாங்க. அதனால சிம்மாவை ஸ்ட்ரெச்சர்ல போட்டு குடும்பத்தோட ஜட்ஜு கிட்ட அழைச்சிட்டு வந்த கிருஷ்ணசுவாமி அவரை விட்டாதான் என் புள்ள பொழப்பான்னு ஜட்ஜு கிட்ட கெஞ்சுறாரு. இவன் தானே மேடம் இவரை பிடிச்சான், தயவு செஞ்சு இவனை காப்பாத்துங்க, கண்டிப்பா அவர் அவன் மறுபடியும் பிடிப்பான் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்றாப்ல. விவேக் சாரும் ஆமாங்க மேடம்னு சொல்ல சரின்னு ஜட்ஜும் ஜட்ஜ்மெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு தாத்தாவை விடுதலை பண்ணிடுறாங்க. என்னை யாரும் பின் தொடர்ந்து வராதீங்க, ட்ராக் பண்ணவும் முயற்சி பண்ணாதீங்க, என்ன பிடிச்சதையே சில மணி நேரங்களுக்கு மறந்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா இவன் பாதுகாப்பா திரும்ப வருவான் அப்படின்னு தாத்தா சிம்மா ஒரு ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. கோ பேக் இந்தியன்னு சொல்லி எனக்காடா எண்டு கார்டு போட பாத்தீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா, கூடிய சீக்கிரம் திரும்ப வருவேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்ப இந்தியன் பார்ட் 3யோட ட்ரெய்லரை போடுறாங்க. அதுல மக்கள் கிட்ட இப்போ மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்க சுதந்திரத்துக்கு அவரோட காலத்துல அவரும் அவரோட ஆளுங்களும் என்னெல்லாம் விலை கொடுத்துருக்காங்கிறத தன்னோட கதை மூலமா தாத்தா எடுத்து சொல்றாரு. தாத்தாவோட கதை என்ன, அவரோட கதையை கேட்டு மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் அடுத்த படத்துல பார்க்கலாம்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.